சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ருதி மீனாட்ட நீங்கள் தனியாகவே எல்லாம் குக் பண்ணிடுவீங்களா இல்லை ரவியை ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் பண்ணிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அப்படி நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. நல்லா 2 hours டப்பிங் பேசினாலே அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குலாம் வேலை செஞ்சே பழகிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு சர்வன்ட் மேட் வேணால் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேலைக்கு ஒரு ஆள் இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் நான் கல்யாணம் முடிச்சு வந்த உடனே அத்தை அவங்கள நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அத்தையை பொறுத்த வரைக்கும் சம்பளம் இல்லாத வேலைக்காரி நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இன்னும் என்ன மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை, எப்போ தான் ஏற்றுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்கிறேங்க. விஜயா இப்போ அவங்க வராங்க. என்னடி நீ ஊருக்கே சமைக்க போறியா, என்ன இவ்வளோ காய் கட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு 2 பேர் கெஸ்ட்டு கூட்டிகிட்டு வரேன்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன வீடா இல்லை ஹோட்டலா அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. அவர் வந்ததும் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க மீனா. எதுக்கு 1-2 அவன்கிட்ட கோல் மூட்டி விட்டு அவன்கிட்ட வந்து சண்டை போடணும், அதான ஆசை அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அவன் வரட்டும், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்ததும் வழக்கம் போல் விஜயா முத்துவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் பையன் யாரோ 2 பேரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறான் நம்மள அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான், நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. முத்துவுமே இப்போது அந்த 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வந்தவங்க முத்துவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க. உண்மையிலே உங்கள் மகனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறீங்க, நாங்கள் சவாரிக்கு வந்தவங்க தான், இருந்தாலும் ஒரு அம்மா அப்பாவை கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த கெஸ்ட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மருமகளும் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கிறா, இருங்க நான் அவளை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரோகிணி கேட்டுறாங்க. வந்தவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அப்போவே எஸ்கேப் ஆகிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாயை திறந்து நம்ம இன்னைக்கு பேசிடவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆட்டன் எடுத்து இப்போது வாயில் வச்சுட்டு பல்வலி வந்த மாதிரியே ஆக்ட் பண்ணுறாங்க ரோகிணி. இவங்களும் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உன் வீடு மலேசியாவில் எங்கே இருக்குன்னு சொல்லுமா, உன் அப்பா பேர் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்னால் பேச முடியல ஆண்டி, பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க ரோகிணி. வந்த கெஸ்ட்டு ரோகிணிகிட்ட உங்கள் ஹோட்டல் பேர் என்னதுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. வாயை திறந்து பேச முடியாமல் வழியில் துடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ரோகிணி. அவள் தான் பல்லு வலிக்குதுன்னு சொல்கிறாள், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இவ்வளோ வலியோடு அவள் எப்படி தனியாக போவா, நீயும் கூட போயிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு விஜயாட்ட. அதெல்லாம் வேணாம் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. ஸ்ருதி ரோகிணிகிட்ட நீங்கள் தனியாக போக வேணாம் ரோகிணி, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. திடீர்னு ரோகிணி பல்லு வலின்னு சொன்னதும் இப்போது முத்துவுக்கு லைட்டாக டவுட் வந்துடுது. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோகிணி இந்த தடவையாவது மாட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.